ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காவை சின்னதாக கட் பண்ணி இதில் மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே 2 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டெம்மோடு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான நமக்கு வெள்ளரிக்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 இட்லி கூட சாப்பிடுவீங்க. நம்ம இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம சட்னி தாளித்து எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொட்டட்டும். இதில் ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான வெள்ளரிக்காய் சட்னி நமக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாளித்த பிறகு இப்போ சுட சுட இட்லி வச்சுக்கோங்க. இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.